இன்னைக்கு 12th மேக்ஸ் சாப்டர் 8 டிஃபரன்ஷியல்ஸ் அண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ். அதில் எக்ஸசைஸ் 8.2ல ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு சப்டிஷன் ஃபைண்ட் த டிஃபரன்ஷியல் டிஒய் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன். கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கு டிஃபரன்ஷியல் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? என்ன டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க? y = 1 - 2x / 3 - 4x ஹோல் க்யூபாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதை டிஃப்ரென்ஷியல் பண்ணும்போது இது என்ன ஒன்று டிஃப்ரென்ஷியல் பண்ணும்போது மல்டிப்ளிகேஷன் இருக்கணும், இல்லைனா டிவைட் ஃபார்மெட். இது டிவைட் ஃபார்மெட் இருக்குது. அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்னா u/v. இது யூவாகவும் இது v-ஆகவும் கன்சிடர் பண்ணிட்டா u/v ஃபார்முலா பாருங்களேன். v u - uv / v². இப்போ எழுதிக்கலாமா? ஓகே, டேக்கிங் டிஃப்ரென்ஷியல் பாருங்கள். vனா என்னது? இந்த டேர்ம் ஃபஸ்ட் எழுதிக்கிங்க. y டிஃப்ரென்ஷியல் பண்ணும்போது dy = vக்கு 3 - 4x இன்ட்டு இப்போ யூவை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இந்த பவரில் இருக்க டேர்ம் ஃபஸ்ட்டு முன்னாடி வந்துட்டு இதில் ஒரு பவர் லெஸ் ஆகும். அப்போ எப்படி எழுதுவீங்க? 3 × 1 - 2x ஹோல் பவர் ஸ்கொயர். ஏன்னா பவரில் ஒன்று லெஸ் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது -2 பாருங்கள் போட்டோன்னா அடுத்த ஃபார்முலா அப்படி மைனஸ் யூ டேர்ம் என்னது? 1 - 2x. அது அப்படியே எழுதிக்கணும். இப்போ v' இதை டிஃப்ரென்ஷியல் பண்ணும்போது இது 0 ஆயிரும் கான்ஸ்டன்ட் டேர்ம். இங்கே எக்ஸை டிஃப்ரெண்ட் -4. ஓகே பாருங்கள் போட்டாச்சா? இன்ட்டு dx டிவைடட் பை இங்கே v², 3 - 4x ஹோல் ஸ்கொயராக போட்டுக்கிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது பாருங்களேன். இங்கே அடுத்த ஸ்டெப்பில் இந்த 3 - 4x அப்படியே எழுதிக்கிங்க. இப்போ பாருங்கள் நம்பர்ஸ் இருக்குது 2 and 3. ஓகே, 3 2 are 6. இங்கே மைனஸ் இருக்குனால -6 × 3 - 4x. இங்கே இருக்க உள்ள இருக்கட்டும் 1 - 2x ஹோல் ஸ்கொயர். அடுத்தது இங்கே பாருங்களேன் அப்படியே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 4 × 1 - 2x ஹோல் க்யூப். ஓகே, இது ஹோல் க்யூபாக எழுதிக்கணும். இன்ட்டு dx. ஓகேங்களா? கீழே வந்து அந்த டினாமினேட்டர் 3 - 4x ஹோல் ஸ்கொயர். கீழே டினாமினேட்டர் எந்த சேஞ்சுமே கிடையாது, அப்படியே எழுதிட்டே வரணும். அதுக்கு அடுத்த தேர்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், காமன் டேர்ம்ஸ் எடுக்க முடியுமான்னு பாருங்கள். இங்கே 1 - 2x ஹோல் ஸ்கொயர் இருக்குது, இங்கே 1 - 2x ஹோல் க்யூபாக இருக்குது. அப்போ 1 - 2x ஸ்கொயராக வெளியே எடுத்துடலாம். அப்போ இதில் மட்டும் ஒரு ரிமைனிங் ஒரு டேர்ம் இருக்கும். ஓகே, க்யூப்பில் ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 1 இருக்கும். இப்போ பாருங்கள் 1 - 2x ஹோல் ஸ்கொயரை நம்ம வெளியே எடுத்துட்டோம். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? இங்கே -6 × 3 - 4x ப்ளஸ் 4 × 1 - ஏன்னா இதில் ஒரு டேர்ம் மீதி இருக்கும்ல 1 - 2x டிவைடட் பை 3 - 4x ஹோல் ஸ்கொயர். ஓகே, இங்கே ஃபஸ்ட்டுக்கு டேர்ம் அப்படியே எழுதிக்கிங்க. 1 - 2x ஹோல் ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கிங்க. இதை மட்டும் மல்டிபிள் பண்ணுங்கள். 6 3 are 18 -18 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 4 are 24x. அடுத்தது ப்ளஸ் 4 -4 2 are 8x டிவைடட் பை பாருங்கள் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள் சிம்பிளிஃபை பண்ணி 1 - 2x ஹோல் ஸ்கொயர் அப்படியே எழுதிட்டேன். 6 3 are 18 -18 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 4 are 24x. அடுத்த ப்ளஸ் 4 -8x டிவைடட் பை 3 - 4x ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு dx. அடுத்த ஸ்டெப்பில் 1 - 2x ஹோல் ஸ்கொயர் அப்படி எழுதிங்க. இதை மட்டும் தான் சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஏன்னா லைக் டேர்ம்ஸ் இருக்குது, கான்ஸ்டன்ட் டேர்ம். லைக் டேர்ம்ஸ் 24xலேருந்து 8x சப்ராக்ட் பண்ணால் 16x, 18லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணால் -14. ஏன்னா இதுதான் பிக்கஸ்ட் நம்பர். ஓகே, டிவைடட் பை 3 - 4x இன்ட்டு dx. எப்படியே ஸ்டாப் பண்ணாலும் சரி, ஆனால் கைடில் வந்து ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதில் வந்து காமன் டேர்ம்ஸ் எடுத்திருக்காங்க. 8 2 are 16 7 2 are 14. இதில் வந்து 2 வெளியே எடுத்துட்டாங்க. 2 வெளியே எடுத்துகிட்டு 1 - 2x ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 8x - 7. இங்கே கீழே இருக்கிற ஆன்சர் தான் கைடில் கொடுத்த ஆன்சர். டிவைடட் பை 3 - 4x ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு dx. இது புக் பேக் ஆன்சர். நம்ம இந்த ஸ்டெப்பில் ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணாலும் ஓகே தான். ஓகேவா? ரொம்ப ஈஸியான சம் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.